நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கு தொடர்ந்து ஒரு வார காலமாக 2 கப்பல்கள், எரிவாயு கப்பலும் எண்ணெய் கப்பலும் மோதிக்கொண்டதில் எண்ணெய் அதிக அளவில் கடலில் பரவி தற்பொழுது சென்னையின் நீண்ட கடற்கரையான மெரினாவில் ஆரம்பித்து திருவான்மையூர் தாண்டியும் அந்த பரப்பளவில் 35 கிலோமீட்டர் வரை எண்ணெய் பரவி இருக்கிறது. அதனை எப்படி எடுப்பது என்பதிலும் கடலில் இருக்கக்கூடிய உயிர்வாழ் இனங்கள் தினம் தினம் மீன், ஆமை என்று அனைத்தும் இறந்து செத்து மடிந்து கரை ஒதுங்குவதையும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை எப்படி அணுகுவது? இது போன்ற ஒரு சிக்கலை இதற்கு முன்பு எப்படி மும்பையில் நடைபெற்ற போது எப்படி அதை எதிர்கொண்டார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கிறது. 2 தனியார் கப்பல் நிறுவனங்களுடைய இதற்கு யார் பொறுப்பேற்பது, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய ரோல், அவர்களுடைய செயல்பாடு என்ன என்ற பல கேள்விகள் இருக்கிறது. இவை அனைத்திற்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் சூழலியல் அந்த இடத்தில் எப்படி தற்பொழுது அவசியம் பாதுகாக்க வேண்டியது என்பது குறித்தும் சூழலியல் செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய நித்யானந்த் ஜெயராம் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், நீங்கள் இந்த விபத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? முதலில் வணக்கம். இந்த எண்ணெய் கசிவு ஒரு விபத்தாக இருந்தால், அதே போல் நம்ம கையாண்டிருக்கிற முறையும் தவறான முறையும் ஒரு பெரிய விபத்தாக இருக்குது. இது ஒரு சாதாரண விஷயமாக ரொம்ப ஈஸியாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம நோண்டி இந்த இருக்கிற புண்ணிலே இன்னும் காயத்தை அதிகமாக்குற அளவுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அது மாறிடுது. இதுக்கு முக்கியமான காரணம் முதல் கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுல தாமதமானதும், அந்த நேரத்தில் ஒரு யதார்த்தத்தை சொல்லாமல் அதை மூடி மறைக்கிறதுக்கு அட்டன் பண்ண ஒரு காரணம் தான் அதுக்கு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். காமராஜ் துறைமுகம் முதல் நாள்லேயே அவங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் கசிஞ்சிருக்குது, அதே நேரத்தில் அந்த எண்ணெயை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த கப்பலை உள்ளே கொண்டு போய் பர்த் பண்ணி அதில் இருக்கிற எண்ணெயை ஃபுல்லாக அன்லோட் பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கோஸ்ட் கார்டு உடனடியாக அந்த சுத்தம் செய்கிற பணிகளில் இறங்கும்போது அவங்களோட கையை கட்டி விட்ட மாதிரி தகவல் இல்லாத போதுமான தகவல் இல்லாமல் அவங்கள நம்ம களத்தில் இறக்கி விட்டுருக்கோம். 2வது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் கோஸ்ட் கார்டாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில்நுட்ப ரீதியாக அவங்களுக்கு தேவையான யந்திரங்களும் தேவையான பயிற்சியும் இல்லாததுனால இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வாளியில் இளைஞர்கள் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல், போதுமான பாதுகாப்பு இல்லாமல் அங்கே உள்ளே இறங்கி வேலை செஞ்சுட்ருக்காங்க. இது ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையாக ஒரு ஒரு உடல்நல பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு செயலாக இதை நான் பார்க்குறேன். சார், அதாவது பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களை எப்படி எதிர்கொள்ள போறோங்கிற நம்ம கிட்ட கொள்கைகள், சட்டங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பொதுமக்கள் இந்த மாதிரி தன்னெழுச்சியா இளைஞர்கள் வந்தாலும் இந்த மாதிரி ஆபத்தான அந்த கழிவுகளுடைய தன்மையை பார்க்கும் பொழுது அதுல எந்த அளவிற்கு வேதிப்பொருட்களும் அதனால வரப்போகிற நமக்கான அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் என்று சொல்வார்கள், அது நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. ஒரு பாதுகாப்பு இல்லாமல், தொழில்நுட்பம் அறியாமல், அந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் குறித்த புரிதல் இல்லாமல் இளைஞர்கள் ஒரு வாலண்டியர்ஸா வர்றது எந்த அளவிற்கு அது ஆரோக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வாலண்டியர்ஸ் வர்றது ஆரோக்கியமான விஷயம். அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். நம்மளோட இளைஞர்கள் இந்த மாதிரி இறங்கி வராங்க. தொடர்ந்து மரீனா போராட்டத்தாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், வர்தா புயலாக இருக்கலாம், எல்லாத்தையும் சென்னையோட ஒரு எல்லாத்துலேயும் கௌரவப்படுத்துகிற விஷயமே இளைஞர்கள் தான். அந்த மாதிரி ஒரு இளைஞர்களை நம்ம ஒரு பாதிப்புக்கு ஆளாக்கக்கூடாது. அந்த பொறுப்பு நம்மளுக்கு, மற்ற சமுதாயத்துக்கும் அரசு துறைகளுக்கும் இருக்குது. இதே வாலண்டியர்ஸ் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும்னாக்க பல இடங்கள்லேருந்து, மீனவ கிராமங்கள்லேருந்து, மற்ற இடங்கள்லேருந்து தன்னார்வலர்களுக்கு பயிற்சி கொடுத்து அங்கங்கே நம்ம ஒரு ஒரு பேரிடர் படையாக நம்ம பேரிடர் மேலாண்மை படையாக நம்ம வச்சுருக்கலாம். அது செய்யாமல் நம்ம ஒரு ஃபேஸ்புக்கில் இதை போட்டு எல்லா பசங்களும் வந்துடுறாங்க,
அங்கே போயிட்டு இப்போ சட்டையை மடிச்சுட்டு பேண்ட்டை மடிச்சுட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே இறங்கி வேலை செய்கிறது நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் பார்த்து நம்ம அமைச்சர்கள் வந்து தன்னார்வலருக்கு தட்டி கொடுத்து இவங்க அருமையான வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு பொறுப்பற்ற ஒரு சொல்லு. ஏன்னா அங்கே வந்து நம்ம இப்போ மீனவர்கள் வந்து கடந்த ஒரு 2 மாதமாகவே மீனவர்களுக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு நேரமாக இருந்துருது. வர்தா புயல் வந்துச்சு, அதுக்கப்புறம் போலீஸ் புயல் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் சிக்கல் வந்துடுது. எல்லாத்துலேயும் வந்து அடிப்பட்டவங்களே திரும்பி திரும்பி அடிபட்டுட்டு இருக்கிறாங்க. இதே மீனவர்கள் அவங்களோட கரையும் கெட்டு போச்சு, வலையும் கெட்டு போச்சு, படகும் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட மீனை வந்து சாப்பிட்றதுக்கான கிராக்கிகளும் வரது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு பாதுகாப்புன்னு பார்க்கும்போது ஒரு எண்ணெய் இந்த மாசோட தன்மையும் வீரியமும் புரிஞ்சிக்காம நம்ம உள்ளே இறங்கியிருக்கிறோம். அதை புரிய வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள், மாசு கட்டுப்பாடு வாரிய மாதிரி நிறுவனங்கள், அவங்க வந்து வேலை செஞ்ச சரித்திரமே கிடையாது. ஸோ அவங்கள மூடினாலும் ஒன்று, அவங்க செயல்பட்டாலும் ஒன்று. மெரைன் இன்ஜினியரான பிரசாத் அவர்களும் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் நாம் பேசலாம். சார் வணக்கம். அதாவது இந்த மாதிரியான கடல்சார் பிரச்சனைகளை ஒரு மெரைன் இன்ஜினியரா நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது எப்படி வந்து அணுகுவது, இதனை அப்புறப்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. முதலில் என் பெயர் பிரபு. தவற சொல்லிட்டீங்க, மன்னிக்கும். இது போன்ற நிகழ்வுகளில் ஐஎம்ஓ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் வகுத்திருக்கக்கூடிய ரெகுலேஷன் சட்டத்திட்டங்கள் வந்து உலக அளவில் வந்து வலிமையான சட்டங்கள், இதுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி வலிமையான சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்திய அரசு அதை சரிவர பின்பற்றியதே இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா வணிக கப்பல்களை நாங்கள் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் பார்த்திருக்கிறேன். சர்வதேச கடல் எல்லைகளில் கொட்ட முடியாத கழிவுகளை கூட, குப்பைகளை கூட இந்திய கடல் எல்லையில் வந்து அவர்கள் வணிக கப்பல் நிறுவனங்கள் கொட்டி செல்வதை நாம் கண்கூட காணலாம். மேலும் இந்த விபத்தை பொறுத்தவரையில் விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பதிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். முதலில் இந்த விபத்து நடந்தது குறித்து எப்படிப்பட்ட ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டார்கள், எப்படிப்பட்ட ஒரு தரவுகளை ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விபத்து நடந்த உடனே ஒரு சில மணி நேரங்களில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன இவர்கள் மேற்கொண்டார்கள் எதுவுமே தெரியல. இது வரைக்கும் அவங்க அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு காலதாமதம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ விபத்து நடந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே எண்ணெய் கசிவு தொடங்குவதற்கான சரியான தரவுகளை ரெக்கார்ட்ஸ் வந்து கப்பலுடைய டேட்டா லாக், டெக் லாக், இன்ஜின் லாக் போன்ற ரெக்கார்ட்ல வந்து அவங்க உடனடியாக பதிய வேண்டும். குறிப்பா ஆயில் ஸ்பில் நடக்குது, எண்ணெய் கசிவு நடக்குது அப்படின்னா உடனடியா கப்பலுடைய கார்கோ, நடந்த விபத்து நடந்த கப்பல் இரண்டுமே வந்து நீங்க கார்கோ வெசல், டேங்கர் வெசல் அப்படிங்கிறதுனால உடனடியா அதோட கார்கோ மற்றும் பங்கர் உடைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதை வச்சுதான் உங்களுடைய போஸ்ட் எஃபெக்டை வந்து ஆய்வு செய்ய முடியும். லேபுக்கு அனுப்பி போஸ்ட் எஃபெக்ட் என்னென்ன, இந்த கசிவு மூலமா என்னென்ன எஃபெக்ட் பின்னாடி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆய்வு செய்ய முடியும். இது போன்ற எந்த நடவடிக்கைகளும் இவர் எடுத்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் எடுத்திருந்தால் இது வந்து 4 நாட்களுக்கு மேலாகி தொடர்ந்து கசிவுகள் வந்திருக்காது. முதல் விபத்து நடந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்க தவறியதால் தான் இவ்வளவு பெரிய கசிவுகள் நடந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். முதலில் அதாவது சொல்லுங்க. அதாவது பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற 2 கப்பல்களுக்கு இடையேயான விபத்தில் இப்போது இழப்பீடு யார் வழங்குவார்கள்? இதனை அப்புறப்படுத்துவதற்கான பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்துவதற்காக அவர்களுக்கு வந்து சட்டத்தில் வந்து தண்டனைக்குரிய ஏதாவது வந்து இருக்கிறதா? இப்படி பல கேள்விகள் நம்மிடம் இருக்குதுங்க. அதாவது முதல்ல வந்து ஒரு விபத்து நடக்குதுன்னா கப்பலுக்கு வந்து நேரடியாக கப்பல் முதலாளியே வந்து இதுல தலையிட முடியாது. அதற்காகத்தான் கப்பல் நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா கப்பலுடைய டெசிக்னேட்டட் பர்சன் அசோர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நியமிப்பாங்க. அவரும் ஒவ்வொரு கப்பல்களுக்கும் சூப்பரிண்டென்ட் ஆஃப் த வெசல் சிலரை வந்து நியமிச்சிருப்பாங்க. அவர்லாம் வந்து அந்த ஒரு சில கப்பல், வணிக கப்பல்கள் வந்து அவங்க லைசன்ஸ் சீஃப் இன்ஜினியரா அவங்க பணியாற்றுறவங்க தான் சூப்பரிண்டென்ட் ஆஃப் த வெசலா நியமிக்கப்படுவாங்க. ஸோ விபத்து நடந்த ஒரு சில மணி நேரங்கள் விபத்து நடந்த உடனேயே லோக்கல் போர்ட் அத்தாரிட்டிஸும் போர்ட் ஸ்டேட் கண்ட்ரோலுக்கும் தகவல் அனுப்பியிருப்பாங்க. கப்பல்ல இருந்து உடனடியா டெசிக்னேட் பர்சனுக்கும் சூப்பரிண்டென்ட்டுக்கும் தகவல் அனுப்பியிருப்பாங்க. அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? they should keep monitoring immediately. ஒரு விபத்து நடந்ததுக்கு பிறகு ஒரு கிரவுண்டிங் நடக்கட்டும், ஒரு கொலிஷன் நடக்கட்டும், எதுவா இருந்தாலும் உடனடியா அவங்க வந்து இது பிறகு என்னென்ன எஃபெக்ட் நடக்கும். இப்போ ஒரு கப்பல் விபத்து என்பது ஒரு சாலை விபத்து கொண்டு உடனடியாக நடப்பதில்லை. படிப்படியாக அதோடைய நிகழ்வுகள், அதோடைய எஃபெக்ட் வந்து படிப்படியா நாள் கணக்கு நிகழக்கூடியது. இந்த எண்ணெய் கசிவும் அது போன்றதான். நீங்க உடனடியா அவங்க வந்து கப்பலுடைய ஸ்டெபிலிட்டியை பார்த்திருக்கணும்,
உடனடியா எண்ணெய் கசிவை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகள் உடனடியா இறங்கியிருக்கணும். ஒரு உடனடியா சில பார்க்ஸ் சொல்லக்கூடிய சிறிய கப்பல்களை அங்கே அனுப்பி எண்ணெயை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், மாற்றி இருக்கணும். அந்த கப்பல்ல இருந்து உடனடியா அதோட கார்கோ ஆகட்டும், அதோடைய பங்கரிங் ஆயிலா இருக்கட்டும், அதை உடனடியா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் எதுவுமே அவங்க செய்யல. செஞ்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்காது. அது கப்பலுடைய ஸ்டெபிலிட்டி பார்த்து தான் பண்ணணும். ஆனா இருந்தாலும் அதையெல்லாம் அவங்க செஞ்சிருக்கலாம். அப்படி போன்ற நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டிருக்கணும். ஏன்னா ஒரு விபத்து நடப்பது அவ்வளவு இயல்பா உடனடியாக, இது சாலை விபத்து போன்ற உடனடியாக இதோட எஃபெக்ட் வந்து உடனடியாக நடக்கக்கூடியதல்ல, படிப்படியாக நாள் கணக்கில் நடக்கக்கூடியது. முதல் நாள்ல பாத்தீங்கன்னா எந்த எஃபெக்ட் இல்லைன்னு தான் சொன்னாங்க. இது சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த எண்ணெய் கசிவும் இல்லைன்னு தான் முதல் நாள் அறிக்கை வந்தது. எல்லாருக்குமே தெரியும் அது. ஏன்னா 2வது நாளுக்கு மேலதான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் கசிவுலே வந்து விசிட்டட் எண்ணெய் ஆயில் ஸ்பில் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து படிப்படியாக நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறப்போ முதல் நாள்ல இருந்து அதை அவங்க மானிட்டர் பண்ணியிருக்கணும். இந்த இப்போ உடனடியாக அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு ஆயில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி சுற்றுப்புற சூழல் பாதிப்புங்கிறது இதோட பின்விளைவுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆய்வுகள்ல தான் நமக்கு தெரிய வரும். அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆயில் பூம்ஸ் போட்டு அந்த கப்பல் ஆங்கர் பண்ணி நிறுத்தி இந்த இடத்துல ஆயில் பூம்ஸ் போட்டு டிஸ்போசல்ஸ் யூஸ் பண்ணதான் வந்து நான் கலெக்டர் சுந்தரவல்லி அவங்களோட அறிக்கையில வந்து நான் செய்தித்தாள்ல படித்தேன். இப்போ அந்த இதுல பாத்தீங்கன்னா ஆயில் டிஸ்போசல்ஸ் யூஸ் பண்ணாத பயோடிகிரேடபிள் ஆயில் டிஸ்போசல் தான் யூஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு வந்து அது எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி தான் நமக்கு தெரியும். இந்த ஆயில் சாம்பிள் எடுத்து லேபுக்கு அனுப்பி நம்ம ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் பின்னாடி கொடுக்கும், என்விரான்மெண்டல் எஃபெக்ட் இல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. என்னோட இறுதி கேள்வியை கேட்கிறேன். வெறும் பக்கெட்டால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு டன்கள் கணக்குல வந்து கசிவு ஏற்படும் பொழுது அந்த டன்னிலேயே வந்து 2 டன்னா 20 டன்னாங்கிற வரைக்கும் பெரிய குழப்பங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலையில டன் கணக்கில் எண்ணெய் கசிவை வெறும் பக்கெட்டால் மட்டுமே கொண்டு அகற்றுற தொழில்நுட்பம் தான் எல்லா இந்தியா முழுவதுமோ இல்லது உலக அளவிலேயே பயன்படுத்துற முறையா, இல்ல வேற தொழில்நுட்பமே இல்லையா? ஏனென்றால் இது குறித்த ஒரு பெரிய கேள்வி இங்க நிக்குது இல்லையா? இல்ல மேம் இருக்குது. எவ்வளவு பெரிய கசிவுகளா இருந்தாலும் துரிதமா வந்து அதை அகற்றக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. ஆனா இந்தியாவில் அதற்கு போன்ற போதுமான வசதிகள் இல்ல. அதற்கான முன்னேற்பாடுகளும் இங்கே இதற்கு முன் செய்யவில்லை. இப்போது ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இதற்கு பிறகாவது நமது இந்திய அரசும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங்கும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தால் இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட கருவிகளை உபகரணங்களை வாங்கி வைக்க வேண்டும், இதெல்லாம் இதற்கு பிறகாவது அவங்க செய்ய வேண்டும். இதுவரை இல்லை. இந்தியாவில் இல்லை. சர்வதேச அளவில் இருக்குங்க. இப்ப வெளிநாடுகள்ல இருக்கு, இந்தியாவில் இல்லை. கண்டிப்பா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரபு. இந்த விபத்து நேர்ந்த இடம் வந்து எண்ணூர் பகுதி. அங்கு வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த எண்ணெய் கழிவுகள், இந்த எண்ணெய் கசிவுகள் வந்து அந்த கடல் நீரில் கலந்திருக்கும் பொழுது இந்த நீரை குடிநீராக்கும் பயன்படுத்தக்கூடிய சுத்திகரிப்பு முறை எந்த அளவுக்கு இருக்கு, அதுல என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்து இந்த பகுதியோட வடபுறத்தில் இருக்குது. ஸோ இதோட கடல் நீரோட்டம் வந்து தெற்க தான் வந்துட்டு இருக்கிறதா மீனவர்களும் சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததும் அதுதான் இருக்குது. ஸோ அதனால் இந்த எண்ணெய் வந்து வடக்க போகுன்றது அந்த ஒரு அபாயம் இல்லை. அதனால் இந்த தண்ணி வந்து இந்த எண்ணெய் நல்லா பாதிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை இன்னும் ஏற்படலை. தெற்கேனா இப்ப திருவான்மையூர் அப்படிங்கிறது இன்னும் காலதாமதமாகும் பொழுது இன்னொரு பிளான்ட் வந்து பட்டிப்புலத்துல இருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்ப அதற்கு ஏதாவது பாதிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து எண்ணெய் போயிட்டு எண்ணெய் அந்த இதுக்குள்ளே போச்சுனாக்கா அதுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு கம்மின்றது தான் என்னோடய எண்ணம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வரைக்கும் இப்போது அந்த எண்ணெயை வந்து கசியிறது இப்போ நின்றுச்சுனாக்கா அந்த கப்பல் உள்ளே போயிட்டு அன்லோட் பண்ண வச்சுட்டாங்க. அதனால இனிமேல் தொடர்ந்து வந்துட்டுருக்குன்றது எதிர்பார்க்க முடியாது. இனிமேல் வரது வந்து கரையொட்டி வரக்கூடிய எண்ணெய் தான். இந்த சூலரிக்காட்டு குப்பத்தில் இருக்கிற டீசாலினேஷன் பிளான்ட்டோட தண்ணியோட இன்டேக் இது வந்து கடலுக்குள்ளே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அங்கே வராதுன்றது தான் என்னோட ஒரு யோசனை.
அந்த பகுதியில் நீங்க பார்த்திருப்பீங்க மீன்கள் கடல்வாழ் குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை. இப்போ உடனடியான பாதிப்பு வந்து மீனவர்களுக்கு இருக்கு. உடனடியான பாதிப்பு வந்து அந்த இதை நீக்கிற பணியில் ஈடுபட்டு இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள், மீனவர்கள் மற்றும் பணியாளர்கள், அது மாநகராட்சியோட பணியாளர்கள் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க வந்து எந்த விதம் சொல்லுங்க சார், நீங்க முடிச்சிருங்க. சார், இப்போ மீனவர்களுக்கு யார் இழப்பீடு வழங்குவார்கள்? அதான் முக்கியமாக இதில் வந்து உடனடி நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலைகள் அந்த பணியில் ஈடுபட்டுறவங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இந்த இந்த எண்ணெய்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதில் வந்து 100க்கும் மேற்பட்ட பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் சொல்லக்கூடிய யார் இழப்பீடு வழங்குவார்கள்னா இந்த இந்த பிரச்சனைக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இழப்பீடு வழங்கணும். அந்த கப்பலோட முதலாளிகள், துறைமுகத்தோட பொறுப்பாளர்கள், இந்த அளவுக்கு இது வந்து பரவ விட்ட எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் இல்லாத மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு அரசோட இயந்திரங்கள், அதாவது மாசு கட்டுப்பாடு வாரியம், இவங்க எல்லாருக்குமே இதில் பொறுப்பு இருக்குது. இதில் 2 நிறுவனங்கள் வந்து குறிப்பாக அரசு நிறுவனங்கள் கடற்கரை வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம், இன்னொன்று ஸ்டேட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது கடற்கரை மண்டல மேலாண்மை ஆணையம். இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப குவிக்காக இல்லை, அதாவது எந்த தொழிற்சாலைக்கு பர்மிஷன் கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணுறதுல எந்த விதமான தாமதமும் இருக்காது. இந்த மாதிரி செயல்பட்டு வரக்கூடிய 2 நிறுவனங்கள் மாசு கட்டுப்படுத்தணும், ஒரு தப்பு நடந்ததை வந்து தட்டி கேட்கணுன்ற வரும்போது அவங்க காணாமல் போயிடுறாங்க. ஸோ இந்த 2 நிறுவனத்தையும் பொறுப்பாக்கணும். இல்லாட்டி இன்னும் வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து இதே போல் ஒரு திண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது இது போன்ற ஒரு விபத்துகள் இதற்கு முன்பு வந்து இந்தியாவில் எப்படி கையாளப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து காமராஜர் துறைமுகத்துடைய சேர்மேன் பாஸ்கராச்சார் சொல்கிறார், நம்மிடம் வந்து தொழில்நுட்ப ரீதியாக இதை எதிர்கொள்வதற்கான சவால்கள் அதிகமாக இருக்கிறது, அதற்கான வாய்ப்புகளே வந்து இப்போ நமக்கு குறைவாக இருக்கிறதுனால தான் வந்து மனிதர்களை பயன்படுத்தி இந்த கழிவுகளை வந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், அதனால் தான் மனிதர்களை பயன்படுத்துகிறோம்னு நேற்றைக்கு கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மும்பையில் இதே போன்று கடந்த ஆண்டில் ஏற்பட்டது, எப்படி வந்து அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள் என்ற கேள்வி அனைவருக்குமே எழுகிறது. தொடர்ந்து வரும் காலங்களில் இது போன்ற கடல்சார் வரக்கூடிய சூழலியல் மாசு, எண்ணெய் கசிவுகளுக்கு என்ன மாதிரியான ஒரு நம்மிடம் வந்து தொழில்நுட்பங்களை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதும் இந்த ஒரு பாடமாக இது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நாம நித்யானந்த் ஜெயராம் அவர்களிடம் பேசலாம். சார் சொல்லுங்க, அதாவது பெரிய அளவுல வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு வந்து பெரிய ஆபத்து வந்திருக்கிறது, ஆமைகள் இறந்திருக்கின்றன, நண்டுகள் அதிக அளவில் இறந்திருக்கிறார், மீன்கள் வந்து அதிக அளவில் இறந்திருக்கின்றன. இதை தாண்டி இப்பொழுது வந்து ஒரு ஆய்வும் தேவைப்படுகிறது. காலப்போக்கில் இன்னும் கொஞ்ச நாள் இந்த கழிவுகள்லாம் அப்புறப்படுத்தினாலும் இந்த ஆக்சிஜன் உள்ள போகாததுனால இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இந்த கடல்ல கசிவுகள் இருக்கிறதுனாலையும் வரும்னு நினைக்கிறீங்க? அதற்கு என்ன மாதிரி ஆய்வு தேவைன்னு நினைக்கிறீங்க? ஸோ கட்டமாக வந்து இதுதான் முறையாக நம்ம கடல் மாசு அடைகிறதுன்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு விஷயத்த விட்டுறலாம். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுனாக்கா, ஒரு 20 டன்னோ 50 டன்னோ 30 டன்னோ 10 டன்னோ என்னமோ வெளியே வந்துடுது. ஒரே நேரத்தில் வந்தது, ஒரே இடத்துல வந்ததுனால நம்மளுக்கு கண்ணுக்கு படுது. தினமும் கொசஸ்தலையார், கூவம், அடையார் மூலமாக நம்ம குப்பையும் ரசாயனத்தையும் கக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு மட்டும் ஏன் நம்ம வந்து சத்தம் போடுறது கிடையாது? அதை பற்றி மட்டும் நம்ம ஏன் இப்படி பேசுறது கிடையாது? ஒரு பெரிய நிகழ்வு வந்தால் மட்டும்தான் நம்ம முடிக்கிறோம், அப்போ மட்டும்தான் ஊடகங்களும் உள்ளே இறங்குது. இப்போ தினமும் நடந்துட்டு கசிவு எண்ணூர் அந்த கொசஸ்தலையார் ஆற்று மூலமாக, எண்ணூர் கழிமுகம் மூலமாக சாம்பலை கொட்டி வச்சுருக்கிறாங்க. அங்கே மணலி ரிஃபைனரிஸ்லேருந்து தினமும் அங்கேருந்து எண்ணெயோட கலந்த கழிவுகள் அது வந்து கடலுக்குள்ளே கலக்கப்படுறது. இதனால பாதிப்புகள் ஏற்படுது. இதனால மீனவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம செவி சாய்க்காதவங்க இந்த ஒரு நாள் 20 டன் கொட்டினா மட்டும்தான் நம்ம வந்து எந்திரிக்கிறோம். இது தவறான ஒரு விஷயம். இது நம்ம பண்பாட்டிலேயே ஒரு தவறான ஒரு பண்பாடு. இது நம்ம இந்த பிரச்சனை நம்ம பார்க்கும்போது வெள்ளம் வந்தால் வெள்ளத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம், இந்த எண்ணெய் கசிவு வந்துச்சுனாக்கா இதை பற்றி மட்டும் பேசுகிறோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து தொழில்நுட்பம் வந்து நம்மளை பாதுகாக்கணும்னு நினச்சிருக்கோம். தொழில்நுட்பம் நம்மளை பாதுகாக்காது.
தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற ஆட்கள் அவங்களோட நேர்மை, அவங்களோட ஒழுக்கம், அவங்க எந்த அளவுக்கு இதை பற்றி திறன் இருக்குது, இந்த விஷயங்கள் தான் நம்மளை பாதுகாக்கும். இப்போ எல்லா விதமான ஒரு தவறுகள், வெள்ளத்தில் நடந்த தவறுகள் அதுலேயும் மூடி மறைக்கிறோம். ஒரு இங்கே எண்ணெய் கசிச்சுனாக்கா அதையும் மூடி மறைக்கிறோம். இதே போல் வந்து ஒரு கதிர்வீச்சு விபத்து நடந்தால் அப்பையும் மூடி மறைப்போம். அப்பையும் தன்னார்வலரை கொண்டு நம்ம வேலை செய்ய வைப்போம். அப்புறம் நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கதையை ஓட்டிகிட்டு இருப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல இதில் டெக்னாலஜி போருமா ஒழுக்கம் இருந்தால் தாங்க அந்த டெக்னாலஜியை ஒழுங்காக பயன்படுத்த முடியும். அந்த நேர்மை இல்லாட்டி இப்போ அந்த தொழில்நுட்பத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? தொழில்நுட்பம் போதுமான அளவுக்கு இல்லைன்னா மற்ற நாடுகள்லேருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒழுக்கமும் நேர்மையும் இல்லாட்டி எந்த நாட்டில் இது இறக்குமதி செய்யறது? உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது சார். ஆனால் இப்போது இது போன்ற ஒரு சம்பவத்தை எதிர்கொள்வது, நீங்கள் குறிப்பிட்டது போன்று இன்னுமே அந்த விபத்து நடந்தது என்று சொல்லப்பட்டதாகத்தான் நமக்கு வந்து செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது எப்படி நடந்தது, அது யாருடைய அலட்சியத்தால் நடைபெற்றது, இல்லை என்ன காரணம் என்பது இன்னும் விரிவாக இதுவரை சொல்லப்படவில்லை இல்லையா? சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன்னா அவங்க சொல்லாட்டி அவங்களை யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவங்கள தட்டி கேட்குறவங்க யார் இருக்கிறாங்க? பெரிய ஆட்கள். அவங்க 5 நாள் ஆயிடுது. 3 நாளாக எண்ணெய் வந்து அந்த கப்பல்லேருந்து கசிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதை தட்டி கேட்குறதுக்கு மாசு கட்டுப்பாடு வாரியம் இல்லை, தமிழக அரசு இல்லை. இது ஒரு மத்திய அரசாங்கத்தோட மினி நவரத்னா கம்பெனி. அவங்க ஒரு பொறுப்பில்லாத ஒரு செயலில் ஈடுபடும் போது அவங்கள தட்டி கேட்குறதுக்கு நம்மளுக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னா இவ்வளோ பேரை பாதிச்சிருக்கிறாங்க. 35 கிலோமீட்டர் கடற்கரை கெட்டு போயிருக்குது. எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மீனவர்களோட தொழில் கெட்டு போயிருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க, நானும் கேட்குறேன். அதுதான் இந்த ஜனநாயகத்தோட நிலை. ஸோ இப்போ வந்து இதில் வந்து விபத்து நம்ம அரசு தான் விபத்தா இல்லாட்டி இந்த எண்ணெய் கசிவு தான் விபத்தான்ற ஒரு கேள்விக்குறியா நிற்கிது. ஏன்னா அரசு பொறுப்பாக இல்லைனாக்கி இது மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களே பெரிய விஷயமா மாறிடும். ஒரு மழை பெய்யறது இயல்பு, அது வெள்ளமாக மாறுறது நம்மளால் செஞ்ச தப்புனால. அதே போல் ரெண்டு கப்பல் கடலில் வந்து மோதுறது இயல்பு. அதனால தான் நம்ம வந்து இந்த எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ், அதுக்குன்னு ட்ரைனிங் இருக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்த வேண்டிய முறையில் அதை செயல்படுத்தலை. வெறும் பேப்பரில் மட்டும் எழுதி வச்சானாக்கா அது வந்து எண்ணெய் கசியறது நின்றாது. அதுக்கான தேவைப்பட்ட ட்ரைனிங் இருக்கணும், பொறுப்பாக்கிறதுக்கு வழிகள் இருக்கணும். இது என்டையர்லி அன்அக்கௌண்டபிள் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். மாசு கட்டுப்பாடு வாரியம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாட்டி அவங்கள யார் தட்டி கேட்பாங்க? கடற்கரை மண்டல மேலாண்மை அதிகாரத்துவம் செய்ய வேண்டிய வேலை செய்யாட்டி அவங்களை யார் தட்டி கேட்பாங்க? தட்டி கேட்குற முறை என்ன? இது ரொம்ப முக்கியமானது. இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் வந்து பொறுப்பில்லாமல் நடந்துப்பாங்க. அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியாது. அடுத்த முறை திரும்பி அதே பண்ணுவாங்க, தப்பாக பண்ணுவாங்க. நீங்க ஆரம்பத்தில் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது இளைஞர்கள் இது போன்று வருவது ஆரோக்கியமானது, அதில் எனக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஒரு கேள்வி, 2 நிறுவனங்கள் செய்த தவறு, அதாவது அரசு இதற்கான அனுமதி வழங்கி இருக்கிறது, அதை வந்து கண்காணிக்க இடத்தில் அதிகாரிகள் வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது நாளைக்கு இது போன்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இளைஞர்கள் வந்து காப்பாற்றுவார்கள் என்று ஒவ்வொரு முறையும் அரசோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ தங்களுடைய பொறுப்பையோ கடமையோ தட்டி கழிக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் இளைஞர்கள் நம்ம எல்லாருமே வந்து பங்கு எடுக்கணும். அதில் தப்பு கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுனாக்கா நம்ம இறங்கி செய்யணும். ஆனால் எந்த பிரச்சனையில் எந்த மாதிரி ஈடுபாடோட வேலை செய்யணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு எண்ணெய் கசிவோ ஒரு கதிர்வீச்சு கசிவிலோ நம்ம இளைஞர்கள் அங்கே போயிட்டு முதற்கட்ட வேலைகள் செய்யக்கூடாது. ஏன்னா அது அவங்கள வந்து ஆபத்துக்கு உண்டாக்குது. ஸோ அது வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இளைஞர்களுக்கு ட்ரைனிங் இருக்கணும், புரிதல் இருக்கணும். அவங்கள அந்த 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 ஆபத்தான நிலையில் வந்து கொண்டு போய் சேர்க்காததுக்கு நம்ம அரசு துறைகளும் மற்ற இடங்கள்லையும் பொறுப்பு இருக்கணும். இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இளைஞர்கள் வந்தது நல்லது தான். ஆனால் ஒழுங்காக அவங்களுக்கு வந்து தேவையான பாதுகாப்பும் பயிற்சியும் கொடுத்துருந்தோம்னாக்கா இன்னும் சிறப்பாக வேலை செய்வாங்க. இது நம்ம ஒரு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம ஒரு தவறு செஞ்ச ஒரு நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தவறான இடங்களில் கட்டியிருக்கிறோம். அப்போ அடுத்த வருஷமும் ஒரு வெள்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இப்போலேருந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி கையாளுவோம்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு பயிற்சி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஓன் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இப்போ 2015 நம்மளை காப்பாற்றினாங்க. அவங்களுக்கு இன்னும் பயிற்சி கொடுத்து இன்னொரு பாதுகாப்பு கொடுத்தோம்னா இன்னும் சிறப்பாக செய்வாங்க. அவங்களோட உதவி எடுக்கிறது தவறு இல்லை. ஆனால் அவங்கள வந்து ஒரு அபாயமான ஒரு சுச்சுவேஷனில் தள்ளுறது ரொம்ப தவறான விஷயம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப தவறுங்க.
அவங்கள வந்து ஒரு அதில் இருக்க அந்த வேதிய பொருள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பென்சீன், நிறையா புற்றுநோய் காரணிகள், இது காற்று மூலமாக கலந்து சுவாசிக்கும் போது உள்ளே போகக்கூடிய ஒரு விஷயம். வெறும் கை க்ளவுஸும் காலில் பூட்ஸ் கொடுத்தா மட்டும் போகாது. ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சின்ன வயசு பசங்க, இவங்க இன்னும் வாழ வேண்டிய நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு விஷத்தன்மையான ஒரு சுச்சுவேஷனில் பாதுகாப்பு இல்லாமல், பயிற்சி இல்லாமல் தள்ளுவது ரொம்ப ரொம்ப பொறுப்பற்ற ஒரு விஷயம். உங்களுடைய தகவல்களை நேரலையில் வந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து நம்மிடையே பல கேள்விகளை வைக்கிறது. நம்மளுடைய சட்டம் சார்ந்தும் பொருளாதார கொள்கைகள் சார்ந்த இங்கு வகுக்கப்படக்கூடிய கொள்கைகளும் அதற்கு வழங்கப்படக்கூடிய தொழிற்சாலைகளுக்கான அனுமதிகளும், இப்பொழுது கல்பாக்கம் மற்றும் கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அணு உலை குறித்தும், நாளை இது ஏதாவது பேராபத்து வந்தால் அதிலிருந்து நாம் எப்படி வந்து எதிர்கொள்வோம் என்றும் அதிலிருந்து எப்படி வெளியேறுவோம் என்றும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை இந்த விபத்து நமக்கு நம் முன்னே வைத்திருக்கிறது. தொடர்ந்து இன்றைய செய்தி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது.